வேங்கை வலையொலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தமிழர் திருநாள், தைப்பொங்கல், அதுவும் தமிழர் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். இந்த நல்ல நாள் அன்றைக்கி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி ஒரு செய்தி போட்டுட்டு ஏதாவது மகிழ்ச்சியாக பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் விருப்பம். ஆனால் இந்த திராவிட கூடாரம் இருக்குல்ல, வழக்கம் போல் இந்த பொங்கலுக்கும் உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. திராவிட பொங்கல்னு முதல்வர் தொடங்கி வச்சார். திராவிட திருநாள்னு கொண்டாட்டங்களை வழக்கம் போல் ஐயா வீரமணி அவர்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு இடையில அவங்க தரப்புல இருந்தே சில மாற்றங்களையும் பார்க்க முடியுது. புதிதாக வந்த ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வெற்றி பொங்கல்னு ஒரு புது உருட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்லும் போது இதை எப்படிங்க புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, சித்திரை 1 தானே தமிழருக்கு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வாதமும் வைக்கப்படுது. இது ஏதோ எதிர் தரப்பில் வைக்கப்பட்டால் பரவாயில்ல, தமிழ் தேசியம் பேசுகிற சிலரே கூட இந்த வாதங்களை வைக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் கூட நம்ம ஒரு பதில் சொல்கிற மாதிரியும் ஒரு தெளிவை ஏற்படுத்துகிற மாதிரியும் இன்றைக்கு நமக்கு இருக்கிற நிலைமையை சொல்கிற ஒரு வகையில் ஒரு காணொலி செய்யணுன்ற நோக்கத்தில் தான் இந்த காணொலி. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பொங்கலை கொண்டாடிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு இயற்கை வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி காணொலிகள் பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. அப்போ இந்த காணொலி தேவையா அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை நான் ஏற்கனவே கொடுப்பேன். தேவைப்படுது, அதனால தான் பண்ணுறோம். இன்றைக்கி உட்காந்து யாரையோ திட்டணும், இல்லை ஏதோ எதிர்வினை ஆட்டணும் அப்படிலாம் நம்ம நோக்கம் இல்லை. முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்ல நாட்களில் இதை மாதிரி எதுவும் செய்யாமல் நானும் குடும்பத்தோடவோ இல்லை நண்பர்களோடவோ இல்லை கட்சிக்காரங்களோடவோ அப்படி இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம். இப்போ செய்திக்குள்ளே போயிடுவோம் நேராக. இதை தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம ரொம்ப அழுத்தமாக திரும்ப சொல்கிறோம். காரணம் என்னென்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சு சொல்கிறேன், கடந்த சற்றேறக்குறைய இது 26/2014 தொடங்கி இந்த நாளை திராவிட திருநாள் அப்படின்னு ஐயா வீரமணி அவர்கள் தான் இதை தொடங்கி வச்சார். இதை பொங்கலை ஈவேராவை திட்டிருக்கிறார், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறத கூட நம்ம எடுத்து செய்திகளாக பகிர்ந்துருக்கிறோம். இது ஆதிக்கவாதிகளுக்கான ஒரு நாள் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. அவருக்கு தமிழருங்கிற அடையாளத்தில் எதை செஞ்சாலும் அவர் திட்டுவார். தெலுங்கருங்கிற அடையாளத்திலையோ கன்னடருங்கிற அடையாளத்திலையோ மலையாளிங்கிற அடையாளத்திலையோ அவங்க செய்கிற எதையுமே அவர் திட்டினது கிடையாது. ஆனால் திராவிடம்னா என்னன்னு கேட்டால் இது நாளும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்கள் செய்திக்காக சொல்கிறேன். ஆனால் வீரமணி ஐயா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் தொடர்ச்சியாக பார்க்கும்போது 2014 அவர் இந்த திராவிட திருநாளுங்கிற அந்த முன்னெடுப்பை செய்ய தொடங்குறாரு. அதை நம்ம எடுத்து பார்க்கும் போதே பல ஆண்டுகளாக செஞ்சுருக்காங்கன்றது தான் தெரியுது. ஆனால் சமூக வலைதளங்களில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட முதல் ஆண்டு எனக்கு நினைவு தெரிஞ்சு 2014 தான். அதிலிருந்து அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட திருநாள் அதை நிகழ்ச்சிகளை எடுப்பார், எதிர்வினைகள் வரும், அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக இருப்பான். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த முறையும் அவர் தான் செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு முந்திக்கிட்டாரு முதல்வர். ஆனால் முதல்வர் என்ன பண்ணார், திராவிட திருநாள்னு சொல்லலை, பொங்கல்னு இருக்குது, அதை தைப்பொங்கல்னு சொல்லுவோம், திருநாளை திராவிட திருநாள்னு சொல்லுவாங்க இந்த கும்பல் இல்லையா, திராவிட கும்பல். அப்போ அதை எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டார். திராவிட பொங்கல் கொண்டாட போகிறோம் இந்த வாட்டி. அது என்னென்னா சமத்துவத்தை முன்னிறுத்துவது தான் திராவிட பொங்கல்னு திமுக சார்பாக அவர் நிகழ்ச்சிகளை நடத்துகிறார். இப்போ இவங்க 2 பேரோட செயல்பாடுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. இவர் ஏன் திராவிட திருநாள்னு சொல்கிறாரு, நம்ம ஏன் அதை தமிழர் திருநாள்னு சொல்லணும் அப்படின்னா, எல்லா இனத்துக்கும் ஒரு இனத்துக்கான ஒரு நிகழ்வு அப்படின்னு. ஏன்னா இனங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல மதங்களை எல்லாரும் பின்பற்றுறாங்க. மதம் சார்ந்த நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள், பண்டிகைகள், விழாக்கள் இதெல்லாம் தான் கொண்டாடப்படுது. அப்போ மதம் சார்ந்தே எல்லாரும் இருக்கும்போது ஒரு இனமாக எல்லாரும் கூடி கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு நாள் வேணும். அப்படிங்கிறதுக்கு தான் பெரும்பாலும் எல்லா இனங்களும் ஏதோ ஒரு நாளை அடையாளப்படுத்தி கொண்டாடுறாங்க. குறிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிற மலையாளிகள் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம இனத்திலிருந்து சமஸ்கிருத கலப்பினால ஒரு மொழியாக உருவாகி பிரிஞ்சு போனது மலையாளிகள் தான். அந்த மலையாளிகள் பார்த்திங்கன்னா ஓணம் திருநாளை ஒரு இனத்துக்கான திருநாளாக கொண்டாடுறாங்க. எல்லாருமே அவங்க சற்றேறக்குறைய 3 மதங்களை சேர்ந்தவங்களும் திட்டத்தட்ட ஓரளவுக்கு இருக்கிற ஒரு பகுதி அது கேரளம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரு பண்பாட்டு ரீதியான மலையாளிகளுக்கான உடை, மலையாளிகளுக்கான உணவு அப்படின்னு முன் வச்சு தான் அந்த ஓணம் திருநாள் கொண்டாடப்படுது. அப்போது என்னதான் மதமாக அவங்க பிரிஞ்சு பல்வேறு சிக்கல்கள்லாம் கூட அங்கே இருந்தாலும் எல்லாரும் அந்த ஓணம் பண்டிகைக்கு ஒன்று கூடி ஒன்றா அதை கொண்டாடுறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம தமிழினத்துக்கு ஒரு நாள் இருக்கணும். அது எந்த நாளாக இருக்க முடியும்னா பொங்கல் தான். ஏன்னா பொங்கல் எந்த கடவுளையும் கும்பிடுற ஒரு நிகழ்வு இல்லை.
இயற்கையை வழிபடுற நிகழ்வு தான். இதுலேயும் கூட இந்த திராவிட தரப்பில் இருக்கிற நிறைய பேர் குழப்பங்களை உண்டாக்குறதுக்கு தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி தான் ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் ரொம்ப தெளிவாக பேசுவார். ஆனால் இதில் வந்து நிறைய சடங்குகள்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் செய்கிறதுனால தான் இஸ்லாமியர்கள்லாம் கலந்துக்க முடியல. அந்த சடங்குகளெல்லாம் புறக்கணிச்சிட்டு ஒரு பொங்கலாக அதை கொண்டாடினா அப்போ நாங்களும் வந்து கொண்டாடுறதுக்கு எந்த சிக்கல் இருக்காதுன்னெலாம் பேசினார். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் அவர்களுடைய சமய நம்பிக்கைகளிலிருந்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். அதாவது சூரியனுக்கு படையல் வைப்பது, வழிபடுவது, சூரியனை வணங்குவது, மாடுகளை வணங்குவது என்று அதை ஒரு சடங்குக்குரிய வழிபாட்டுக்குரிய வரையறைக்குள் கொண்டு சென்றதனுடைய விளைவு மற்றவர்கள், அதாவது எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள், இறைவனை தவிர ஓர் இறைவனை தவிர எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதில் சிக்கல் வருகிறது. ஆக இது தமிழர் திருநாள், இயற்கையை போற்றும் திருநாள், விவசாயிகளை மதிக்கும் திருநாள் என்கிற அடையாளத்தோடு நின்றிருந்தால் பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை தூக்கி பிடிக்கிற வகையில் சடங்குகளும் வழிபாடுகளும் அமைகிற போது சிக்கல் வருகிறது. இந்த மாதிரி பேசுறதுக்கு பொங்கல்ல ஏதாவது அடிப்படை செய்தி இருக்கானா? இல்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க இயற்கை வழிபாடு தான். நமக்கு வந்து சூரியனை கும்பிடுறோம், கதிரவன் சொல்கிறோம். அதை கும்பிடுறதுக்கான காரணம் வந்து ஆண்டு முழுக்க நாம் உண்ணும் உணவுக்கு அடிப்படையாக இருக்கிறது அந்த கதிரவனும் இங்கே இருக்கிற நீரும் தான். அதுக்கு கூட நமக்கு உதவியாக இருக்கிறது நம்ம வளர்க்குற கால்நடைகள் தான். அதனால தான் இந்த பொங்கலை வந்து இயற்கைக்கும் அடுத்த நாளை வந்து நம்ம கூட இருக்கிற கால்நடைகளுக்குன்னு ஒதுக்கி முழுக்க முழுக்க ஒரு இயற்கை. நம்ம சாப்பிட்றோம்ல, எல்லாரும் தானே சாப்பிட்றோம், எல்லா மதத்தவரும் சாப்பிட்றோம், எல்லா இனத்தவரும் சாப்பிட்றோம். அப்போ அந்த சாப்பாடு அடிப்படை எங்கன்னா இதில் இருந்தால், இயற்கையில் இருந்தால். அப்போ அந்த வழிபாடை நீங்கள் சடங்கு செய்கிறீங்கன்னா கதிரவனை வழிபடுறது இவருக்கு சிக்கலாக இருக்கான், சூரியனை வழிபடக்கூடாதான். ஏன்னா ஏக இறைவன் ஒருத்தரை தான் நாங்கள் வழிபடுவோம் இஸ்லாமியர். அதில் எந்த சிக்கல் இல்லை. ஏக இறைவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கடைசியில் நமக்கு இங்கே வாழ்கிறதுக்கான நீங்கள் அந்த ஏக இறைவன் கூட இன்றைக்கி நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு மாறிக்கலாம். எது மாறினாலும் உங்களுடைய உணவின் அடிப்படை இயற்கை இந்த கதிரவனும் தண்ணியும் நம்மக்கிட்ட இருக்கிற கால்நடைங்க. அதை போட்டுறதுல நீங்கள் ஏற்றுக்கொண்ட இறைக்கு எப்படி முரணாக இருக்க முடியும்? எவ்வளவோ இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க. அப்புறம் இதில் போயிட்டு வந்து சடங்கு பின்பற்றுறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அது பண்ணுறாங்க சில இடத்துலனா நீங்கள் அவங்கள சொன்னால் பரவாயில்ல. கொண்டாட்டங்கிறது, இந்த கொண்டாட்டம் எதுவுமே செய்யாமல் நீங்கள் வந்து கொண்டாடுங்கன்னா வேறு எப்படி கொண்டாடுவாங்க? அப்போ இதைத்தான் நம்ம முன்வைக்கிறோம். ஒரு இனமாக நாம் ஒன்று சேருவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் முத யார் முன் வச்சாங்க தெரியுமா? ஐயா மாப்போசி தான். அதுக்கு தான் அவர் படத்தை தாங்கின ஒரு புத்தகத்தையும் பின்னாடி வச்சேன். இதில் என்னென்னா, அவர் நம்ம விடுதலை பெறதுக்கு ஒரு ஆண்டு முன்னாடியே சென்னை கோகலே மன்றத்தில் 1946 இந்த ஜனவரி 14 அவர் வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு முன்னெடுக்கிறார். பொங்கல் தான், பொங்கல் கொண்டாட்டத்தை தமிழர் திருநாள், இது நம் தமிழ் தேசிய இனத்தின் திருநாள் அப்படின்னு தமிழர் திருநாள்னு ஒரு புத்தகமும் போட்டு அதை பற்றி விரிவாக எழுதியிருந்தார். அவர் தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்திலேருந்து அவர் தமிழரசு கழகத்தையும் நடத்தினார். அது வழியாக இந்த பண்பாட்டு மீட்சிக்கான வேலைகளை செய்ய தொடங்கினார். அதில் ஒன்று தான் இந்த தமிழர் திருநாள்னு முன் வச்சு கொண்டாடினது. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் நிலையிலும் இருந்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளும் அதை ஏற்று கொண்டாடணும்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழர்னு ஒன்று சேர்றது அன்றைக்கு ஈவேராக்கு பிடிக்காது, இன்றைக்கு அவர் வழி வந்த இந்த திராவிட கூட்டத்துக்கு பிடிக்காது. அப்போ அந்த இடத்துல தான் இடையில வந்து ஐயா வீரமணி போன்றோர் இது வந்து திராவிட திருநாள் அப்படின்னு சொல்லி இதை மடைமாற்ற பார்த்தாங்க. அதுக்கு எதிர்வினைகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆண்டு முதல்வரே வந்து திராவிட பொங்கல் அப்படின்னு முன்னெடுக்கிறாரு. அவர் அறிவித்ததோடு இல்லாமல் அதுக்கு ஒரு தனி இணையதளத்தை வச்சு அதுக்கு ஒரு காணொலியை வெளியிட்டு, நீங்களே பாருங்க. பொங்கலோ பொங்கல், இது திராவிட பொங்கல். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு தனியாக ஒரு இணையதளத்தை வச்சு அதில் வந்து போட்டிகள் நடத்துகிறாங்க. திமுக சார்பாக எந்தெந்த அணி எங்கே எந்த ஊரில் என்ன போட்டி நடத்துகிறாங்கன்றதெல்லாம் பதிவு செய்கிறதுக்கு ஒரு இணையதளம்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் கட்சிக்காரங்களுக்கு செய்கிறீங்களா? இந்த மாதிரி தமிழர்களை ஒன்றிணைக்கிறதுக்கு, இது தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுவதற்கு திமுகவோ அல்லது இந்த திராவிட மாடல் அரசோ செய்த முன்னெடுப்புகள் என்ன?
செய்யலைன்னா ஏன் செய்யலை, ஏன் எல்லாத்துலேயும் திராவிடம்னு கொண்டு வந்து புகுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வருது? இது அவர் செய்த உடனே எதிர்வினைகள் நிறைய வந்துச்சு. வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, இன்று காலை அவர் வந்து வாழ்த்து செய்தி போட்டிருக்கிறார். அந்த வாழ்த்து செய்தியில் திராவிட பொங்கலை விட்டுட்டாரு, தமிழர் திருநாள்னு வந்துட்டார். இதைத்தான் சொல்கிறோம், நீங்கள் எவ்வளவு தடவை முயற்சி செய்தாலும் அன்று போல் இல்லை, இன்றைக்கு நல்ல விழிப்புணர்வு வந்துருச்சு. தமிழர், தமிழ்நாடு, தமிழ் தேசியம்ன்ற கருத்தியல் எழுச்சி பெற்று வருது. அதனால் முன்பு செய்தது போல செய்ய முடியாது. ஒரு ஓட்டம் விடுறது, இந்த நூல் விட்டு பார்க்குறதுமாங்களா, அந்த மாதிரி செய்யலாமே தவிர தொடர்ந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா கடுமையான எதிர்வினை வரும். அதனால் நீங்கள் இது போன்ற நிகழ்வுகளை நிறுத்த வேண்டியிருக்கும், மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும்ன்றது தான் இந்த நிகழ்வும் ஐயா முதல்வர் அவர்களுக்கும் உணர்த்துது. முதல்வர் மாற்றிக்கிட்டார்ல, முதல்வருக்கு இல்லை இந்த மாதிரி திருப்பு வேலை செய்கிற எல்லாருக்கும் எதிர்வினை ஆற்றுறது போல ஐயா ராசா அவர்கள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அவர் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு, வாழ்த்து செய்தி. அந்த வாழ்த்து செய்தியில் திராவிட பொங்கல்லாம் இல்லை, வெறும் பொங்கல்னு போட்டு அப்புறம் தமிழ் தேசிய திருநாள் அப்படின்னு போட்டு வாழ்த்து செய்தி பகிர்ந்திருக்கிறாரு. இதைத்தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் எந்த கட்சியிலும் இருந்துக்கோங்க, எங்கே வேணால் இருந்துக்கோங்க, ஆனால் தமிழர்களுடைய அடையாளத்தை, தமிழர்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். இது வந்து சற்றேறக்குறைய முதல்வரோட இந்த கருத்துக்கோ அல்லது ஐயா வீரமணியோட கருத்துக்கோ எதிர்வினை போல தான் இந்த இதை பார்க்குறேன். ஏன்னா திராவிட தரப்பில் இருக்கிற யாருமே தமிழ் தேசியம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இல்லை. நம்ம பேசும்போது எதிர்வினைக்கு நாங்கள் தான் தூய தமிழ் தேசியம்னு எங்கேயாவது வந்து எதிர்வினைக்கு பேசுவாங்களே தவிர தமிழ் தேசிய கருத்தியலை அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கருத்தியலோட அடிப்படை தமிழருங்கிறது தான். அது இவங்களால் பேச முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க அதை பேச மாட்டாங்க. ஆனால் அண்ணன் ராசா அவர்கள் இதை செய்தது வந்து திட்டத்தட்ட அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றுறது. இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு கருத்தும் இருக்குது. அதை இன்னொருத்தர் புதுசாக கட்சி தொடங்கிறாருல்ல, அதையும் சொல்லிட்டு சொல்கிறேன். இதை வந்து திராவிட பொங்கல்னு சொல்கிறாங்க. இவர் தமிழக வெற்றி கழகம், இவர் பேர் விஜய்ங்கிறது தமிழில் வெற்றி. அதனால் என்ன பண்ணுறாரு, வெற்றி பொங்கல், இந்த பொங்கல் வந்து நமக்கு வெற்றி பொங்கல் அப்படின்னு பண்ணுறாரு. இது சிபிஐக்கு போயிட்டு வந்து வெற்றி பொங்கல். அவங்களுக்கு சிரிப்பு என்னன்னா, அவங்க செய்யறதுக்கும் நீங்கள் செய்யறதுக்கும் என்ன வேறுபாடு? பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லிட்டு போங்க, அதில் எதுக்கு வெற்றி பொங்கல், திராவிட பொங்கல், எத்தனை பொங்கலை கொண்டு வந்து அதில் திணிப்பீங்க? ஆளாளுக்கு உங்கள் கருத்தியலுக்கா? அப்போ இது வந்து நம்ம ஒரு தேசிய இனம், இது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கருத்தியல் பேசுதுங்கிறதுனால இல்லை, பேசுகிறோமோ இல்லையோ, அதுக்கு ஒரு கட்சி இருக்கோ இல்லையோ, நம்ம எல்லாரும் தமிழ் தேசிய இனம் தான். கர்நாடகாவில் அவங்க தேசிய இனம்ன்ற தெளிவு அவங்களுக்கு இருக்குது. அவங்க பாஜகவில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் சரி, நவம்பர் 1 கூடி அவங்க கர்நாடகா கொடியோடு தான் கொண்டாடுவாங்க. அங்கே இருக்கிற முதல்வர் பாஜக முதல்வராக இருந்தாலும் சரி, குமாரசாமி இருந்தார் இல்லையா, அந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இன்னைக்கு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுடைய மாநில கொடியை தான் ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ அந்த தெளிவு நம் தேசிய இனத்திற்கு வரணும். அங்கே யாருமே கர்நாடக தேசிய கட்சின்னு ஒன்று பெருசாக இல்லை, ஆனாலும் இந்த உணர்வு அங்கே இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் கட்சிகளாக பிரிந்து நாம் வந்து பொங்கலை வந்து தமிழரோட அடையாளம் கொண்டாடுவோம், அவங்க திராவிட அடையாளத்தோட, இவர் வெற்றி அடையாளத்தோடு கொண்டாடுவார்னா நமக்குள்ள கட்சியாகவும் இது பிளவுகளை ஏற்படுத்துது. அப்படி இருக்கக்கூடாது. கட்சியோ மதமோ சாதியோ எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஓர்மையை ஏற்படுத்தும் ஒரு பொங்கலாக தான், ஒரு தமிழர் திருநாளாக தான் இது இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதை முறியடிக்கிறது போல இல்லை பிரித்து விடுவது போல இங்கே யார் வந்தாலும் நாம் அதை எதிர்த்து கடுமையான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டும். அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது புத்தி வந்து இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமாவது வரும். இது மட்டும் இல்லை, செப்டம்பர் 17 தமிழர் திருநாள்னு கொண்டாடுறதுக்கான சில முயற்சிகளும் இங்கே எடுக்கப்பட்டது. எல்லாம் கடுமையான எதிரணிக்கு பிறகு அதெல்லாம் பின்வாங்கிட்டாங்க. எல்லாமே இந்த தமிழ் தேசிய எழுச்சிக்கு பிறகு நடக்கிறது தான். செப்டம்பர் 17 என்ன, அவங்க ஐயா இந்த ராமசாமி இருக்கார் இல்லையா, ஈவேரா, அவருடைய பிறந்த நாளை வந்து தமிழர் திருநாள், அவர் தான் திராவிடம் தானே முன்னேச்சாரு, திராவிட திருநாள் கூட வைங்க, நாங்கள் எதிர்க்கவே இல்லை. ஆனால் அந்த நாளை தமிழர் திருநாளும் வாங்கலாம், இதை வந்து திராவிட திருநாளும் வாங்கலாம். இந்த திரிவு வேலைக்கு தான் இந்த திராவிடத்தை இங்கே இல்லாமல் ஆக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் தமிழர்னு ஒன்றிணையறதுக்கு எது வந்தாலும் அந்த இடத்துல தடையாக முன் வந்து நிற்பது திராவிடம் தான். இந்த செய்தியிலேருந்தும் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இந்த இடத்துல நாம் தமிழ் அடையாளங்களை தூக்கி பிடிக்கிறதும் திராவிட அடையாளங்களை இல்லாமல் ஆக்குவதும் நம்மளுடைய முதன்மை கொள்கைகளாக வைத்து செயல்பட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லை, அடுத்து இன்னொரு கேள்வி வருது. என்னென்னா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு இன்னைக்கு சொல்லும்போது நீங்கள் ஏங்க தமிழ் புத்தாண்டுன்னு இப்போவும் சொல்கிறீங்க? ஏன்னா கருணாநிதி தான் 2008 இதை வந்து தமிழ் புத்தாண்டுன்னு அறிவிச்சார்.
அதுக்கு பிறகு தான் இதை செஞ்சாங்க. இது திராவிடத்தோட திரிபு வேலை. அவங்களே இப்போ கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணாங்க. அதுக்கு பிறகு 2011 அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க. அவங்க வந்த உடனே திரும்பவும் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அது கொண்டாடப்பட்டுட்டே வருது. 21 இவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மாற்றுவாங்கன்னு பார்த்தா இவங்களும் மாற்றலை. சித்திரை 1 வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க வாழ்த்துக்கள் சொல்லும் போதெல்லாம் இந்த பொங்கல் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் பெருசாக முதல்வர்லாம் அதை முன்னிறுத்துறதில்ல. அவங்க கட்சிக்காரங்களாம் அதை செய்கிறாங்க. சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுன்னே இந்த விடுமுறை உட்பட அரசு விடுமுறை எல்லாமே அப்படியே பின்பற்றப்படுது. அப்போ இவங்க மாற்றலை. அவங்களே கைவிட்ட பிறகு நீங்கள் ஏங்க அதை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு நியாயமான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 60 ஆண்டு முறை இருக்குது. அந்த 60 பெயர்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமஸ்கிருத பெயர்கள் தான், வடமொழி பெயர் தான். அதை நம்ம எதுக்கு கொண்டாடணும்? பாரதிதாசன் கூட ஒரு பாட்டு எழுதி அதை பற்றி எதிர்த்திருக்கிறாரு. நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையா உனக்கு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அவர் எழுதின பாட்டு இருக்கு. எல்லாம் தெரிந்தும் நம்ம ஏன் அதை போய் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரே ஒரு பதில் தான். தை 1 புத்தாண்டுன்னு இயக்கம் இருக்கும்போது இயக்கமும் கொண்டாடிச்சு. நாம் இயக்க வழி வந்தவர்கள்ங்கிறதால நாம் அதையே பெரும்பாலும் இப்போ வரைக்கும் பின்பற்றி வரோம். அதில் எதுவுமே மாற்றிக்க கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையான சரியான கருத்து வைக்கப்படும் போது நம்ம மாற்றிக்கலாம். அப்படி தான் மன்னர் மன்னன் அவர்கள் அவர் ஒரு ஆய்வை செய்துட்டு ஒரு செய்தியை சொல்கிறாரு. இதுக்கு அடிப்படை என்னன்னா, 1921 தமிழறிஞர்கள் எல்லாரும் கூடி திருவள்ளுவர் பிறந்த காலத்தை பற்றின ஒரு ஆய்வு செய்தாங்க. தமிழருக்கு எது புத்தாண்டாக இருக்கணுங்கிறத பற்றி ஆய்வு செய்தாங்க. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தான் நடந்துச்சு. நமச்சிவாயனார் தலைமையில் நடந்துச்சு. மறைமலை அடிகள் அதில் கலந்து கொண்டாங்க. இன்னும் பல்வேறு தமிழறிஞர்கள் கலந்து கொண்டாங்க. அதில் எல்லாரும் பேசி முடிவெடுத்தது தான் தை 1 புத்தாண்டாக கொண்டாடணும். அதே போல் திருவள்ளுவருடைய ஆண்டு அப்படின்னு சொல்லி இதை கொண்டாடணும். திருவள்ளுவர் எப்போ பிறந்தாருன்னா, இயேசு பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சு ஒரு கணக்கை வச்சு அப்படி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி இதை கொண்டாடணும். இப்போ 57ஆம் ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 2057 தமிழ் ஆண்டு கணக்குப்படி, திருவள்ளுவர் ஆண்டு கணக்குப்படி அப்படி வச்சு நம்ம கொண்டாடணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்தை மன்னர் மன்னன் முற்றிலும் மறுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கூட்டமே நடக்கலை. அதுக்கான எந்த தரவுகளும் இல்லை. அதுக்கு கடைசியாக ஒரு தரவு இருந்ததா சொல்லப்படுறது ஒரு அறிஞர்கிட்ட இருந்துச்சு. அவர் இறந்த பிறகு அதை கி வீரமணி அவர்கள் எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. இப்போ வரைக்கும் அதுக்கான சான்றுகள் எங்கேயுமே இல்லை. அந்த கூட்டம் 1921 இப்படி ஒரு கூட்டமே நடக்கலை அப்படிங்கிறது மன்னர் மன்னனுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனக்கு புத்தாண்டுன்னு ஐயா பாரதிதாசன் எழுதின அந்த பாடல் அப்படி ஒரு பாட்டை அவர் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லியும் மன்னர் மன்னன் சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய பாடல் தொகுப்புகளில் கூட அது இல்லை. நம்ம எடுத்து அதை பற்றி நான் ஆய்வு செய்து பார்த்தாலும் அந்த மாதிரி செய்தியே இல்லை. அதனால இது தமிழ் அறிஞர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறது பிழை அப்படிங்கிறது முதல் கருத்தாக அவர் வைக்கிறார். ரெண்டாவது, இந்த 60 ஆண்டு முறை இருக்குல்ல, அந்த முறையை பார்க்கும்போது அது எல்லாமே தமிழில் இருந்த ஆண்டு பெயர்களை வடமொழிக்கு அவங்க மாற்றிருக்கிறாங்க. அதுக்கு தூய தமிழ் பெயர்களும் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறது தான் மன்னர் மன்னன் அவருடைய ஆய்வில் எடுத்து வைக்கிற முடிவுகள். இந்த முடிவுகளை வைத்து அந்த 60 ஆண்டு முறையை வைத்து நம்ம போகும்போது ஆண்டு முறை வழியே நம்மளுடைய தொன்மை, தமிழ் மொழியின் தொன்மை, இந்த ஆண்டு முறையை எவ்வளவு நாட்களாக பின்பற்றி வந்திருக்கிறாங்க. காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆய்வுகள்லையும் இப்போ ராஜராஜ சோழன் வாழ்ந்தார், அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆண்டு முறைகளை வைத்து அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணி இத்தனை 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணுங்கிறதுக்கான குறியீடுகள் அதில் இருக்குது. அதை வச்சு நம்ம போகும்போது சரியாக எந்த காலத்தில் அவங்க வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை முறை 60 ஆண்டுகள் கடந்து வந்திருக்குன்றத கணக்கிட்டு பார்க்கும்போது சொல்கிற ஆய்வு கணக்கின்படி 5000 ஆண்டுகளாவது தமிழ் மொழியின் தமிழ் பண்பாட்டின் இந்த ஆண்டு முறையின் தொன்மையை நம்மளால் கொண்டு போக முடியுங்கிறது அவருடைய ஆய்வு. அப்போ இவ்வளவு ஆய்வுகளை வைத்த பிறகும் இதை கொண்டு திணித்த அரசே அதுலேருந்து திமுக சார்ந்த அரசே அதுலேருந்து பின்வாங்கிய பிறகும் நாம் ஏன் அதை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரே ஒரு கருத்து தான். இது நல்ல கருத்தாக இருக்குது. அந்த கருத்தை ஆய்வு முடிவுகளை நம்ம சும்மா பேசுனா பத்தாது, ஒரு நூலாக அதை முன்வைங்க. அதை முன்வைத்த பிறகு அதுக்கு அது 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 எப்படியும் அறிவுத்தளத்தில் கட்டாயம் அதுக்கான எதிர்வினைகளோ அல்லது மாற்று கருத்துக்களோ வரும். அதிலிருந்து அந்த கருத்து செழுமை பெறும். செழுமை பெற்று இது சரியான கருத்து அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள போகிறோம். இல்லைங்க இது தவறான கருத்து, வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு எதிர்வினைகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து பின்வாங்க போகிறோம். அவ்வளவுதான்.
அப்போ இது முதல்ல அரசியலில் நேராக எடுத்துகிட்டு வந்து இதை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி அறிவுத்தளத்தில் ஆய்வுத்தளத்தில் இது வைக்கப்பட வேண்டும். அங்கே வைத்து ஆய்வு முடிவுகள் எல்லாம் மோதி ஒரு சரியான கருத்து வந்து நிலை பெறும் போது அதை மக்கள் பண்பாட்டுக்கு கொண்டு போகிறது தான் சரியாக இருக்கும். இதை சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த மாதிரி சரியான மக்கள் மயப்படுத்தாமல் இந்த புத்தாண்டை மாற்றி மாற்றி விளையாடினதுல தான். ஏன்னா இது இப்போ நடக்கலை. ஐயா கருணாநிதி முன்னாடியும் செய்தார், அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா மாற்றினாங்க, திரும்பவும் ஐயா கருணாநிதி செய்தார், அப்புறம் ஜெயலலிதா மாற்றினாங்க. தமிழர்களுக்கு புத்தாண்டு எது அப்படிங்கிறத ஒரு குழப்பத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல இல்லை. ஒரு தேசிய இனத்திற்கு நம்ம வந்து அப்படியெல்லாம் ஒரு நாளை வந்து அடையாளப்படுத்தாமல் அதை குழப்பிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. அப்போது அந்த இடத்துல நம்ம ஒரு அறிவு சமூகமாக தோற்கிறது போல தான் அது காட்சி அளிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆய்வுத்தளத்தில் அது முழுமை பெற்று இந்த கருத்து சரின்னு நிலை பெறும் போது அதை அரசியல் தளத்திலையும் பண்பாட்டு தளத்தில் கொண்டு போய் மக்களை அதை ஏற்க வைக்கணும். அதுக்கு பிறகு தான் அரசியல் தளத்தில் அதை கொண்டு வரணும். இல்லைன்னா நாம் ஒரு கருத்து முன்வைக்கலாம், அந்த கருத்துக்கு பெரிய அளவுக்கு ஏற்பளிப்பு இல்லாமல் போகும். அது மீண்டும் ஒரு முறை இந்த கருணாநிதி ஏற்படுத்திய குழப்பத்தை போல தான் இருக்கும். அந்த குழப்பம் நமக்கு வரக்கூடாது, ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது இயக்கத்தின் முன்னெடுப்பு. இயக்கம் தை 1 புத்தாண்டாக கொண்டாடியது. அந்த நடைமுறையே நாமும் பின்பற்றி வருகிறோம். அதனால் மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் தமிழர் திருநாள், தைப்பொங்கல், தமிழ் பொங்கல், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.